எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரங்கள் தான் இருக்கு. நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு அண்ட் இப்போ தற்போது 11வது கால யாகசாலை பூஜைகள் கீழே நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கோயிலுடைய மேற்புற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஜொலிக்கக்கூடிய மின் விளக்குகளால அலங்கரிக்கப்பட்ட திருக்கோயிலுடைய மேற்புற பகுதியும் ராஜகோபுர பகுதியும் தான் இப்போ உங்களுக்காக இந்த கிளிப்பிங் நான் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல நாளைக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்து இருக்க போறாங்க. நாளைக்கு காலையில 6:15 மணிக்கு மேல கும்பாபிஷேகம் எல்லா கலசங்களுக்கும் பிரதான மூர்த்தியான சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி, தெய்வானை, சண்முகர், நடராஜர், பைரவர், சனீஸ்வரர் எல்லா தெய்வங்களுக்கும் நாளைக்கு காலையில மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பான முறையில் நடக்க போகுது. அந்த இடத்துக்காக அலங்காரங்கள் நடக்கும் பணியும் நடந்துகிட்டு இருக்கு மேல. அண்ட் திருக்கோயிலை சுத்தி எல்லா இடங்களுமே பூ அலங்காரங்களாலும் மலர் அண்ட் ஏகப்பட்ட வண்ண வண்ண பூக்கள், நிறைய டிசைன்ஸ், எல்லா விதத்திலையும் திருக்கோயில் வளாகங்களும் மேற்புற விமானங்கள், கோபுரங்கள்னு எல்லா இடத்தையுமே திருக்கோயில்ல அலங்காரம் பண்ணக்கூடிய பணி இன்னும் ரொம்ப வேகமா நடந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு மகா கும்பாபிஷேகத்தை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கெல்லாம் நீங்க அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல நின்று பாக்குற மாதிரி தான் இருக்கும். உள்ள வரக்கூடிய பக்தர்கள் ஒரு அளவுக்கு மிட் நைட்லயே வந்து இறங்குற மாதிரியான செட்டப்ல தான் இருப்பாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலெல்லாம் உள்ள அலோவ் பண்ணுவாங்களாங்கிறதுலாம் டவுட்டு தான். வரக்கூடிய பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல இருந்து கும்பாபிஷேகத்தை பார்த்துக்கோங்க. அண்ட் கிட்ட வந்து பார்க்க முடியாம இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் ஏரியா பகுதியில் நிறைய இடங்கள்ல LED ஸ்கிரீன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிரீன்ஸ்லயும் கும்பாபிஷேகம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் நாளைக்கு இருக்கும். அதையும் நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். நாளைக்கு காலையில கிட்டத்தட்ட 4 மணி பொழுதுலயே 12ஆம் கால யாகசாலை பூஜைகள் எல்லாமே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5:30 மணிக்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சு 6 மணிக்கெல்லாம் கோபுர விமான கலசங்களுக்கு கும்பங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு மேல சுப்பிரமணிய சுவாமியுடைய விமானம், வள்ளி தெய்வானையோட விமானம், சண்முகர் அண்ட் பரிவார மூர்த்திகளுடைய விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் கோலாகலமா நடக்கும். நம்மளும் அதோட கிளிப்பிங் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். எல்லாரும் இணைந்திருங்கள். என்றும் அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்.